சொல்ல சொல்ல பயமாக தான் இருக்குது. ஓகே, இந்த ஃபில்ம், இந்த ஸ்கிரிப்ட் வந்து மணிகண்டன், நான் மணிகண்டனை கால் பண்ணி ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னேன். ஏன்னா அவரோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு சொன்னேன். அப்போ 2 ஐடியா சொன்னார். எனக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஸ்கிரிப்ட் பண்ணார். ஸ்கிரிப்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு 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 இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்னென்னா, இன்டர்நேஷ்னலி அப்பீலிங் மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம்ஸ் பண்ணுறது. ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஐடியா இருக்கும், ஃபெஸ்டிவல் சர்க்கியூட் பண்ணுற ஃபில்ம்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் ஒர்க் ஆகாது அப்படின்ற ஒரு ஐடியா எப்போவுமே இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இன்டர்நேஷ்னலாக ஒர்க் ஆகிற மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம்ஸ், நமக்கும் அப்பீல் ஆகிற ஃபில்ம்ஸ் பண்ணுறது தான், அந்த மாதிரியான கண்டென்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில் எனக்கு. ஸோ அப்போ இந்த கண்டென்ட் வந்து அதுக்கான பாசிபிலிட்டியோட இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா என்னுடைய கதை, எனக்கு சின்ன வயசுல நான் ஃபீல் பண்ண விஷயங்களை சொல்ற ஒரு கதையா இருக்கு. அது மணிகண்டனுக்கும் அப்படி இருந்தது. அப்போ தனுஷ்க்கு இந்த ஐடியா சொன்னேன். அப்போ அவர் ஸ்கிரிப்ட் அனுப்ப சொல்லுங்க சார்னாரு. மெயில் அனுப்புனேன். எனக்கு கால் பண்ணார். சார் 10 சீன் தான் படிச்சிருக்கேன், பண்ணலாம் சார் அப்படின்னாரு. ஸோ அப்போ என்னன்னா, அவரோட லைஃப்லும் நடந்தது, அவருக்கும் நடந்தது. இப்படி எல்லாருக்கும் ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடியது, நம்ம எல்லாராலையுமே ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடிய ஒரு கண்டென்ட். ஸோ இவ்வளவு ஐடென்டிஃபிகேஷனோட இவ்வளவு நெகட்டிவா இருந்ததுன்னா இது கண்டிப்பா இன்டர்நேஷனலா எல்லாருக்கும் அப்பீல் ஆகும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதை பேக் பண்றதுக்கு இன்வெஸ்டர் இருக்கணும். இப்போ இந்த படம் வந்து நாங்க போன மார்ச் முடிச்சோம் இல்லையா? ஸோ போன மார்ச் முடிச்சுட்டு அப்போதுல இருந்து we have been waiting. தனுஷ் ஒரு தடவை கூட வந்து சார் எப்போ சார் ரிலீஸ்ன்னு கேட்கல. he is just let the film do its ஃபெஸ்டிவல் ரவுண்ட்ஸ். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 years ஃபெஸ்டிவல் மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அங்கே இன்டர்நேஷ்னலாக ஃபில்ம்ஸ் வந்து நிறைய மார்க்கெட் பண்ணியிருக்கேன் ஃபில்ம்ஸு. அண்ட் இவ்வளவு டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுத்து இந்த படம் க்ரோ ஆகிறதுக்கு, இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட்டில் க்ரோ ஆகிறதுக்கு டைம் கொடுக்கறது வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் மனசு இருக்காது. அந்த மாதிரியான ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்தில் தனுஷ் ரோல் எடுத்திருக்காரு. அண்ட் தென் இந்த படத்தை வந்து நம்ம இங்கே மட்டுமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுன்னா நிறைய நல்லா பெருசா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் இதை இன்டர்நேஷ்னலாக எடுத்துகிட்டு போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்ததால ஃபாக்ஸ்க்கு படத்தை காமிச்சோம். தே லைக் இட். ஃபாக்ஸ் தே கேம் இன் டு தி பிக்சர். அவங்க இப்போ லாஸ்ட் 1 இயரா வந்து இப்போ எங்களை விட இந்த மணிகண்டனை விட இந்த படத்துல வந்து அவங்க அதிகமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. படம் முடிக்கிற வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணோம். படம் முடிச்சதுக்கு ஃபாக்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் ரிலாக்ஸாக இருக்கோம். இப்போ நாங்கள் கெஸ்ட் மாதிரி தான் வந்திருக்கோம் இந்த ஈவெண்ட்டு கூட. நாங்கள் எதுவுமே பண்ணல, கெஸ்ட் மாதிரி அப்படி வந்தோம். இதில் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போகிறோம். ஸோ தேர் டேக்கிங் கேர் ஆஃப் த மார்க்கெட்டிங் ஸோ வெல். அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கற்றுக்கிறதுக்கு நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்குது இதில். அண்ட் எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த லைஃப், அந்த பசங்களோட லைஃப்ல அவங்க கூட இருந்து பார்த்த ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. இது எங்கேயுமே வந்து பசங்க எனாக்ட் பண்ணியிருக்காங்க, நடிச்சிருக்க மாதிரியோ அல்லது அவங்களுக்கு டயலாக்ஸ் கொடுத்து பேச வச்சிருக்காங்கன்ற மாதிரியோ இல்லை. எல்லாருமே அப்படிதான் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. அத்தனை பேருமே அப்படிதான் இருக்காங்க. அண்ட் இந்த பசங்களோட லைஃப் நம்ம லைஃப், அண்ட் அந்த லைஃப்பை நம்ம பார்த்த ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. ஸோ இது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய, எல்லாருக்குமே அப்பீல் ஆகக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்டர்டெய்னிங்கான ஃபில்மா இருக்கும். நோ டவுட் ஆன் இட். அவார்ட் வாங்கியாச்சு. வாட் இஸ் தி சீக்ரெட் பிஹைண்ட் தட் சார்? இது வந்து ரொம்ப ஒரு தெரியல. ஓகே, தேங்க் யூ வெரி மச் சார்.